ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம இன்றைக்கி அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டருடைய புக் பேக் எக்ஸசைசஸ் தான் பார்க்க போகிறோம். கணக்கியல் அறிமுகம் இதான் ஃபஸ்ட்டு சாப்டரோட பேர். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோடு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேஜ் நம்பர் 15 உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. வாங்க போகலாம். சரியான விடையை தேர்வு செய்யவும். நிதிநிலை கணக்கின் அடிப்படையாக விளங்குவது. ஆப்ஷன் ஆ, காரியதரிசிகளின் கணக்கியல். பின்வருவனவற்றுள் எது கணக்கியலின் முதன்மை நோக்கம் ஆகாது? ஆப்ஷன் இ, வரி விதிக்கும் அதிகாரிகளிடம் வரி தொடர்பான பிரச்சினைகளை தீர்த்தல். மூன்றாவது, பின்வருவனவற்றுள் எது கணக்கியலின் பிரிவுகளில் இடம் பெறாது? ஆப்ஷன் இ, மேற்கண்ட ஏதும் இல்லை. ஃபோர்த் ஒன், ஒரு வணிகத்தின் நிதிநிலையை அறிந்து கொள்ள அடிப்படையானது. ஆப்ஷன் இ, இருப்பு நிலை குறிப்பு. நிதி தகவல்களில் அக பயனாளராக கருதப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஆ, பணியாளர். இப்போ நம்ம மிக குறுகிய வினாக்கள் போய் பார்க்கலாம். கணக்கியலை வரையறை. இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 3 இருக்குது. உங்களுக்கு பேஜ் நம்பர் 3 கணக்கியல் என்பது அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இங்கே ஸ்டார்ட் ஆகும். அது மேலே அமெரிக்க பொது கணக்காளர் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். அதுக்கு கீழே கணக்கியல் என்பது, அதிலிருந்து 3வது லைனில் ஒரு கலையாகும். இது வரைக்கும் முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு மிக குறுவினாவுடைய விடை. கணக்கியலின் ஏதேனும் 2 பணிகளை கூறுக. இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 5, 6 உங்களுக்கு பேஜ் நம்பர் 6 முன்னறிதல் டாப்பிக்கும் கட்டுப்பாடு டாபிக், இது ரெண்டுத்துமே நான் ஆன்சராக மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பேஜ் நம்பர் 5 கணக்கியலின் பணிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் என்னால் ஒரு டாப்பிக்கு ஃபுல்லாக படிக்க முடியாது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க அளவிடுதல், முன் அறிதல், ஒப்பிடுதல், முடிவெடுத்தல், கட்டுப்பாடு, அரசுக்கு உதவி புரிதல், இந்த 6 டாபிக் ஒரு எழுதுனா கூட உங்களுக்கு மார்க் கொடுக்க சான்சஸ் இருக்குது. இது 2 மார்க் கொஷின் தான். கேள்வி எண் 3, கணக்கியல் செயல்பாட்டில் உள்ள படிநிலைகள் யாவை? இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 4, 5 இருக்குது. கணக்கியல் சூழல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கா? அதுக்கு கீழே நடவடிக்கைகளை இனம் கண்டு குறிப்பேட்டில் பதிவு செய்தல், எடுத்தெழுதல் மற்றும் இருப்பு கட்டுதல், இருப்பாய்வு தயாரித்தல், வியாபார கணக்கு தயாரித்தல், லாப நட்ட கணக்கு தயாரித்தல், இருப்பு நிலை குறிப்பு தயாரித்தல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மொத்தம் 6 டாபிக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த 6 டாப்பிக்கை மட்டும் படித்தா போதும். அதுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் டெஃபனிஷனை படிக்க வேண்டாம். இந்த 6 டாப்பிக்கை மட்டும் படித்தாலே உங்களுக்கு மார்க் கொடுக்குறாங்க. கேள்வி எண் 4, கணக்கியல் தகவல்களில் ஆர்வமுடைய நபர்கள் யாவை? 11 பேஜ் நம்பர் 11 இருக்குது. இங்கே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா? சாரி, பேஜ் நம்பர் 12. உங்களுக்கு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் அக பயனாளர்கள், புற பயணிட்டாளர்கள் அப்படி சொல்லி 2 டாபிக் இருக்கும். இந்த பாக்ஸும் தான் அந்த கொஷினோட ஆன்சர். இந்த 2 பாக்ஸை மட்டும் நீங்கள் எழுதுனா இதுதான் ஆன்சர். இந்த 2 பாக்ஸ் தான். வினா எண் 5, கணக்கியல் தகவல்களில் பதிவு செய்யும் எவையேனும் 2 அடிப்படைகளின் பெயர்களை தருக. பேஜ் நம்பர் 10, 11. கணக்கியல் அடிப்படைகள் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதில் மொத்தம் 3 டாபிக்ஸ் உள்ளே கொடுத்துருப்பாங்க. ரொக்க அடிப்படை, நிகழ்வு அடிப்படை அல்லது வணிக அடிப்படை, கலப்பு அல்லது கலப்பின அடிப்படை. நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு 2 அடிப்படையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மேலே ரொக்க அடிப்படை அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதில் ரொக்க அடிப்படையில் அப்படின்னு ஆரம்பித்து பதியப்படுகின்றன. இது வரைக்கும். செகண்ட் பாயிண்ட், இந்த அடிப்படையில் வருவாய் ஏதாவது, அதிலிருந்து 3வது லைனில் அங்கீகரிக்கப்படுகிறது. இந்த லைன் வரையும் ஃபஸ்ட்டு டாப்பிக்கோட ஆன்சர். செகண்டு, நிகழ்வு மற்றும் வணிக அடிப்படை. இந்த அடிப்படையில் அப்படின்னு ஆரம்பித்து 3வது லைனில் பதியப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் இந்த டாப்பிக்கோட ஆன்சர். நீங்கள் இந்த 2 டாபிக் மட்டும் எழுதலாம்.
குறுகிய வினாக்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் கணக்கியலின் பொருள் தருக. இதுக்கும் ஆன்சர் 3வது பேஜில். கணக்கியல் என்பது அப்படின்னு சொல்லி மாணவர்கள் செயல்பாடு பாக்ஸ்க்கு கீழே ஸ்டார்ட் ஆகும். இதிலிருந்து 3வது லைனில் உள்ளடக்கியது இது வரைக்கும் ஃபஸ்ட்டு குறுவினாவோட ஆன்சர். செகண்ட் கொஷின் கணக்கியலின் பிரிவுகளை சுருக்கமாக எழுதுக. பேஜ் நம்பர் 10 இருக்குது. நிதிநிலை கணக்கியல் அப்படின்னு ஒரு டாபிக் ஸ்டார்ட் ஆகும். அதில் இது நிதியியல் நடவடிக்கைகளையும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து நிதிநிலை கணக்கியல் ஆகும் அப்படின்னு 3வது லைனில் முடியும் இது வரைக்கும். அப்புறமா செகண்ட் பாயிண்ட் அடக்க விலை கணக்கியல் அப்படின்னு டாபிக் போட்டு பொருட்கள் அல்லது சேவைகள் இதில் ஆரம்பித்து அடக்க விலை கணக்கியல் ஆகும் அப்படின்னு 3வது லைனில் முடியும் அது வரைக்கும். நெக்ஸ்ட் மேலாண்மை கணக்கியல் அப்படின்னு டாபிக் போட்டு கணக்கியலின் தகவல்களை நிர்வாகத்திற்கு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2வது லைனில் மேலாண்மை கணக்கியல் ஆகும் அப்படின்னு போட்டு இந்த 2வது லைனில் முடிஞ்சிடும். அப்புறம் 4th பாயிண்ட் சமூக பொறுப்பு கணக்கியல் அப்படின்னு டாபிக் போட்டு இது வணிக நிறுவனங்கள் இதில் ஆரம்பித்து 2வது லைன்லேயே பார்வையில் வழங்குவதாகும் அப்படின்னு முடிச்சிடுங்க. லாஸ்ட்டில் மனித வள கணக்கியல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். கணக்கியலின் பிரிவுகள் அப்படின்றதுல மொத்தம் 5 டாபிக் இருக்குது. இந்த 5 டாப்பிக்குமே எழுதணும். வினா எண் 3 கணக்கியலின் முக்கியத்துவத்தின் விரிவாக எழுதுக. 6, 7 ஆன்சர் இருக்குது. கணக்கியலின் முக்கியத்துவம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு ஒரு டாபிக் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு கீழே மொத்தமாக 3 டாபிக் இருக்கும். ஓகேவா? முறையான பதிவேடுகள், நிதிநிலை அறிக்கைகள் தயாரித்தல், வளர்ச்சியை மதிப்பிடல், முடிவெடுக்க உதவுதல், சட்ட தேவையை பூர்த்தி செய்தல், பயனீட்டாளர்களுக்கு தகவல் தருதல், சட்ட சான்றாக இருத்தல், வரி கணக்கிடுதல், இணைப்பின் போது தீர்வு செய்தல். மொத்தம் இதில் 10 டாபிக் இருக்குது. இந்த 10 டாப்பிக்கில் நீங்கள் ஏதாவது 3 டாபிக் மட்டும் படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு டாபிக் உள்ளே படிக்கலாம் மனப்பாடம் ஆகாதுன்னா இந்த 10 டாபிக்ஸை மட்டும் படிச்சுக்கலாம். முறையான பதிவேடுகள் அப்படின்னு டாபிக் போட்டு ஒரு நிறுவனத்தின் அனைத்து நிதி சார்ந்த நடவடிக்கைகளும் இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. நிதிநிலை அறிக்கைகள் தயாரித்தல் செகண்ட் டாப்பிக்கில் வருமான அறிக்கை அல்லது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பேஜில் 2வது லைனில் அறிய முடியும் இது வரைக்கும். அடுத்து வளர்ச்சி மதிப்பிடுதல் அப்படின்னு போட்டு நிதி சார்ந்த விவரங்களை பகுப்பாய்வு இதில் ஸ்டார்ட் பண்ணி கணக்கியல் அளிக்கிறது இது வரைக்கும் எழுதிக்கலாம். இது டாபிக் உள்ளே நான் 3 டாபிக் படிச்சுக்கிறேன் அப்படின்னா படிக்கலாம். இல்லை நான் டாபிக் உள்ளெல்லாம் படிக்க மாட்டேன்னா இந்த 10 டாபிக்ஸ் மட்டும் படிச்சுக்கலாம். வினா எண் 4 கணக்கியல் தகவல்களில் பின்வரும் பயனீட்டாளர்கள் ஏன் ஆர்வம் உள்ளனர். முதலீட்டாளர்கள், அரசு. பேஜ் நம்பர் 13 ஆன்சர் இருக்குது. முதலீட்டாளர்கள் அப்படின்னு டாபிக் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு நிறுவனத்தில் தங்களது நிதியை இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த டாபிக் ஃபுல்லாக எழுதணும். அரசு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இந்த டாப்பிக்கில் நாட்டின் அரிதான வளங்கள் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி 4வது லைனில் முடிவுகளை எடுக்க உதவுகிறது இது வரைக்கும். நவீன வணிக உலகில் கணக்காளரின் பங்களிப்பு பற்றி விளக்குக. பேஜ் நம்பர் 14 ஆன்சர் இருக்குது. கணக்காளரின் பங்களிப்பு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இதுக்கு கீழே மொத்தமாக 6 டாபிக் இருக்குது. 6 டாப்பிக்லையும் உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட் வரையும் படிக்கணும்னு தோணுதோ அது வரையும் கூட படிச்சுக்கலாம். இல்லை ஃபுல்லாக படிக்கிறவங்களும் படிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.